அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஐடியில என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிஸ்டம் இல்லைன்னா லேப்டாப்ல தமிழ்ல எப்படி டைப் பண்றது, அதை எப்படி நீங்க எக்ஸலா இருந்தாலும் சரி, வேடா இருந்தாலும் சரி, யாராவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணனாலும் சரி, எப்படி டைப் பண்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்ல டைப் பண்றதுக்கு நீங்க டைப்பிங் கிளாஸ் போகணுன்றது அவசியம் இல்லை. மிகவும் எளிய முறையில நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, தங்கிலீஷ்ல சேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கான்செப்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எப்படி பண்றதுன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு டைப் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டுடைய இது காமிக்கும், லே அவுட் காமிக்கும். அதுல நான் அந்த தமிழ் இந்தியான்றத கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இங்க ஆல்ரெடி இருக்கு. இதை எப்படி பாத்தீங்கன்னா, நான் அதோட காப்பி EXE ஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை டைரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இப்ப பாருங்க, இப்ப ஜஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு நம்ம வெறும் தங்கிலீஷ்ல தான் அடிக்கணும். அடிச்சா வந்துருது, தமிழ்னு அழகா வந்துடும். இது நீங்க இதுல மட்டும் இல்ல, நம்ம வேர்ட் ஃபைல்லையும் நம்ம தமிழ் அதே சேம் கான்செப்ட் நம்ம அடிக்கிறேன் பாருங்க, அழகா வருது. உங்களுக்கு எந்த இதுன்னு சொல்லிட்டு கீழேயே பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ கொடுத்துட்டு என்டர் தட்டிங்கன்னா அங்க அப்டேட் ஆயிடும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். தங்கிலீஷ்ல தான் நீங்க அடிக்க போறீங்க. இதுக்கு நம்ம கிளாஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கும் நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸல்ல நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். நீங்க இப்படி ஈஸியாவே தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சாஃப்ட்வேரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் நண்பர்களே. சில பேர் கூகுள் குரோம்ல டைப் பண்றதுக்கு தமிழ்ல ஏதாவது தேடணும் அப்படின்னாலும் தெரியல, நம்ம ஈஸியா நம்ம இது மூலமா டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது நீங்க டிஎன்இஜி அப்ளிகேஷன் போடுறப்ப கூட உங்களுக்கு தமிழ் டைப்பிங்ல ப்ராப்ளம் வரும். அதை நீங்க டைரக்டா காப்பி பண்ணிட்டு அப்படியே போய் நீங்க அழகா அங்க போய் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.